ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ப்ரைஸ் லார்ட். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சரி வாங்க, இன்னைக்கான வீடியோ என்னன்னு பார்த்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்துட்டு ஒரு வசனம் பார்க்க போகிறோம். அது என்ன வசனம்னு பார்க்கலாமா? யாத்திராகமும் 33:14 என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு ஏசப்பா சொல்லியிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு என்ன அர்த்தம்னா, டெய்லியும் நம்ம ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி, நம்ம ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஏசப்பா கிட்ட இந்த வசனத்தை சொல்லி அறிக்கை செய்துட்டு ஜெபம் பண்ணிட்டு போகணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ஸ்கூலுக்கு போகிறோம்னா, ஏசப்பா நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகிறேன், என்னை பாதுகாத்து வழி நடத்தி கொள்ளுங்கள், உமது சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணுவோம். இதே மாதிரி நம்ம எல்லா காரியத்துக்கும் நம்ம இந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணிட்டு போகும்போது ஏசப்பா அந்த நாளை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தருவாங்க. அதே போல் நம்மளுக்கு எந்த விதமான ஒரு சேதமோ இல்லை ஏதாச்சும் ஒரு கஷ்டமோ தீங்கோ ஒரு பாதிப்போ அந்த நாளில் நம்மளுக்கு ஏற்படாது. ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? ஸோ நம்ம வந்துட்டு டெய்லி போகும்போது ஏசப்பா உமது சமூகம் எனக்கு முன்பாக செல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபம் பண்ணி ப்ரேயர் பண்ணிட்டு போகணும். ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா? இன்னைக்காக நம்ம ஜெபம் பண்ணலாமா? அன்புள்ள ஏசப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி ஏசப்பா. இந்த நாளிலும் நாங்கள் இந்த வசனத்தை கற்றுக்கிட்டதுக்காக நன்றி ஏசப்பா. அதே போல் நாங்கள் டெய்லி ஆஃபீஸ் போகும்போதும் ஸ்கூல் போகும்போதும் அந்த நாளில் நாங்கள் என்ன வேலையெல்லாம் செய்யும் போதும் உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன்பாக செல்ல நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பிளெஸ் பண்ணுங்கள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு நாங்கள் உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். அன்டில் தென் நான் உங்கள் ஜெட்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹாவ் அ நைஸ் டே.